வணக்கம்மா கேமர்ஸ். நான் இன்றைக்கி ஒரு புது கேம் எடுத்து வந்திருக்கேன். இந்த கேம் பேர் மைன்கிராஃப்ட். பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இந்த மைன்கிராஃப்ட் தான் நான் இன்றைக்கி எப்படி விளையாடுறது, இது எப்படி உள்ளது, இது என்ன கேம், இது ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இன் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இது ட்ரெஸ்ஸிங் ரூம். இதெல்லாம் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக காட்டவா? இப்போ வந்துட்டு இவன் உள்ளே போயிட்டு எப்படி விளையாடுறது, என்ன மாதிரி விளையாடுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். அவங்க உள்ளே போகலாம். நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், இது சர்வர், இதில் பற்றி சொல்லியிருப்பேன். போனட்டு போகல வந்துட்டு இதை லாஸ்ட்டாக காட்டுறேன். வாங்க இப்போ இந்த கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்து இதில் போயிட்டா நம்ம கிரியேட்டிவ் சர்வைவல் வச்சு எப்போவுமே கிரியேட்டிவ் வச்சுக்கலாம். இதில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணுறேன் பேர் யூடியூப்னு சர்ச் பண்ணுறேன். இது வந்துட்டு வேர்ல்டு பேர். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஹார்டு, இதுமாதிரி ஹார்ட்கோர்னு ஒரு செட் ஆகலாம். அடுத்து வந்துட்டு இது சீடு எங்கே ஸ்பான் ஆகிறோம் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கலாம். இருங்க நான் காட்டுறேன். இந்த இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நான் வேர்ல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் இதெல்லாம். ஓகே, இதில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிறோம், அந்த இது பிடிச்சிருக்குன்னா அந்த சீடு இதில் போட்டால் இவங்களுக்கு வந்துடும். இது போனஸ் ஸ்டேட்ஸு. நான் இப்போ வந்துட்டு நேராக உங்களுக்கு வீடியோ இந்த ஒரு மல்டிப்ளேயரோட விளையாண்டுக்கலாம். ஆனால் 29 ரூபா கட்டணும். எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சினால எனக்கு ஒரு இது நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு இது இருக்குது மல்டிப்ளேயரு. நீங்கள் மல்டிப்ளேயர் விளையாடலாம், இல்லை தனியாகவும் விளையாடலாம். அது காட்டு லேண்ட் வேர்ல்டுன்னு காட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செஸ்ட்டு வச்சுக்கலாம். செஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். செஸ்ட்னால் அது உங்களுக்கு புரியும். அப்புறம் கீப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஓகே முக்கால்சி மைண்ட் லோட் ஆயிடுச்சு, இது வந்துருச்சு. சரி, இப்போ வாங்க நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இது சின்ன லேக்கு, கண்டுக்காதீங்க. இது கிரியேட்டிவில் இருக்கனால என்னால் பறக்க முடியும். ஒரு நிமிஷம். என்னால் பறக்க முடியும். இது ஒரு இந்த வேர்ல்டு வந்துட்டு பனிங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ் தான் கிடச்சிருக்கு. சரி வாங்க இந்த மைன்கிராஃப்டை பற்றி நான் விளக்குறேன். ஓகே, மைன்கிராஃப்ட் என்றால் ஒரு சர்வைவல் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் வந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் ஒரு குறிக்கோளும் இருக்கும், குறிக்கோள் இல்லை அதை கூட பண்ணிக்கலாம். நான் காட்டினேன். இதெல்லாம் ஒரு வெப்பன்ஸ் முன்னாடி காலத்தில் பண்ணது. இது என்னன்றா பற்றி நான் வளர்க்குறேன். ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அப்புறம் இதெல்லாம் ஆயுதங்கள், அட்டாக் பண்ணுறது, இது நெதரு அது இதுன்றது நான் நேராக அவங்களுக்கு இதுக்கு வந்துடுறேன். பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள். இது நான் இப்போ அயன்லேருந்து வந்தேன். இது அயன், இது வேண்டாம். இது அயன், இது காப்பர், அப்புறம் இது கோல்டு, அப்புறம் இது நெதர் என்ன 3 இது காட்டினீங்க, 3 காட்டலையே. டைமண்ட். ஓகே, 4 இது காட்டினீங்க. ஆனால் இந்த நெதர்னால் என்ன? நெதர்னா இது ஒன்று, இது எங்கள் வேர்ல்டில் கிடையாது. இதில் காட்டுற ஒரு நிமிஷம். இந்த இருக்கு பாருங்க. இதில் இந்த கல்லை எடுத்து வச்சுக்கணும். இந்த கல் என்ன? ஒப்சிடியன். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு நெதர் வேர்ல்டுக்கு போகிறோம். நெதர் வேர்ல்டுனா என்ன? அதை நான் உள்ளே போய் காட்டுறேன். வாங்க போகலாம். இருங்க, இதுக்கு மொத்தமாக 20 நிமிஷம் 20 செகண்டு. சின்ன கப்படி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நான் அதை விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். வச்சுட்டு ஒரே 16 வச்சுட்டு இது மாதிரி கட்டிக்கிங்களா? அதுக்கு இது நான் தப்பாக பண்ணேன். வெளில வந்துட்டேன்னா சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுறேன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இந்த வந்தாச்சு. இது பேர் தான் த நெதர் வேர்ல்டு. என்ன ப்ரோ இது போய் நெதர் வேர்ல்டு சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னேன். இதில் ஒரு இடம் இருக்கும், இந்த பகுதி கொஞ்சம் எல்லாருக்குமே கிடைக்காது. இது ஒரு நெதர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரே லாவா இருக்கும். ஓகே, ஆரம்பிக்கிறேன்.
இருக்கே அப்படின்னு கேட்டேன். அது எல்லா முட்டையுமே இருக்குது. நான் உங்களுக்கு இதை என்ன எடுக்கணும், இந்த பிக்கு இந்த புக்கு இங்கே இப்படி தான் இருக்குமா பிக்கு, அது வேறு என்னனால இப்படி மாறிடுச்சு தெரியுங்களா? இது பிக்லின்னு, அது பிக்கு, இது பிக்லின்னு, புரியுதா? சரி, இப்போ நான் நேராக இதுக்குள்ளே போய் பார்க்குறேன். இந்த இருக்கு பாருங்க, இது பேர் தான் பிளேஸ் வாங்க. இந்த பிளேஸ் உங்களுக்கு அது என்னன்னு காட்டிடுறேன். ஸோ இது கிடைக்கல, ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு இதை அடிச்சது இந்த கிடச்சிருக்கு பாருங்க. இது பேர் தான் இதை வச்சுட்டு அதை நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். இப்போ இது அப்புறம் உள்ள என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இருக்கு ப்ரோ, இதை வச்சு ஸ்டோரேஜ் இருக்கும். நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். இப்போ நிறைய பொருள் வச்சுருக்கேன். சரி டெக்னாலஜி அப்படின்னு ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு பிக்கு, அந்த பிக்கு இருக்குன்னு இதுதான். இது வந்துட்டு இன்னொரு இது இங்கே இருக்கு. அப்புறம் என்ன இந்த வேலையில் போய் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வந்துட்டு ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதாக இருக்குது பாருங்க, இது வந்துட்டு அயன். இது ஓப்பன் பண்ணிட்டு Rest. Work. இதை உடைச்சாதான் நெதர்வேல்ட்லேருந்து ஒரு ரெண்டுக்கு போகலாம். ஓவர்லோடு தெரியா, சும்மா புஷ்பமாக இருக்கும். தம்பி வாப்பா, ஏன் இப்போ ஓடுற? தம்பி எங்கே ஓடுறீங்க? இப்போ உள்ள போகலாம், வந்தாச்சு. ஓகே, இப்போ இதுதான் மேட்ரே. Rest. ஓகே, வந்துட்டேன். இந்த வேரில் வந்துட்டு இது வந்து ஐஸ் வண்டு. இருங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு. இது அவ்வளோ இது இல்லை. இப்போ எங்கே போகலான்னா
நான் நேரம் உங்களுக்கு கேவுன்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் கேவுனா என்னென்னு. உள்ளே போய் சுரங்கம் ஒன்று, சுரங்கத்தில் நிறையா பெரிய ஓட்டம் இருக்கும், அதில் தான் நம்ம போகிறோம். சரி, இப்போ வந்துட்டு இப்போ சாதாரண கேட்பாங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது, இது எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. இதில் இப்போ தான் நான் சர்வே ஆகுதுன்னு கேட்டால் இருங்க நான் காட்டுறேன். அப்புறம் இது இருக்குதுங்களா, இது பேர் இதுதான் வந்துட்டு கமாண்ட் பிளாக்னு ஒன்று இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு டைம் எப்போ எங்கே டெலிபோர்ட் ஆகிக்கலாம், இப்போ டைம் இப்போ எத்தனை ஆகும் அப்படின்னு கேட்டால் வேணும். இப்போ வந்துட்டு நான் நைட் வைக்கிறேன், ஆனால் நான் நைட் ஆயிடுச்சு, செட் நைட். இப்போ வந்துட்டு நைட் அதான் சூரியன் அடிக்குது, அப்புறம் இங்கே சூரியன் அடிக்குது. உதிச்சா என்ன இருப்பது, நைட்டு தானே அப்படின்னு கேட்டால் இருங்க உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குறேன். இது யார் புதுசாக இருக்கான் அப்படின்னு கேட்டால் இவன் பேர் தான் க்ரீப்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டால் இதை நான் அட்டாக் பண்ணுவேன். எப்படி அட்டாக் பண்ணுறோம்னா இப்படி தான் அட்டாக் பண்ணுவேன். அவன் பக்கத்தில் வெடிச்சு போயிடும். இவன் வந்துட்டு இப்படி தான் ஓகே இப்படி தான் நம்ம அட்டாக் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று இருக்குது, எட்டு எவ்வளோ ஸ்பான் ஆகலை, நான் ரொம்ப ஓவருக்கு போயிருக்கோம், ஒரு சீட் வச்சு போயிருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இருக்குது, இது இருக்குது 500 இது வந்து நமக்கு இருக்காகும். அப்புறம் வந்துட்டு இது பேர் தான் டிஎன்டினா அது என்னென்ன இப்போ காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நான் எடுக்கிறாரு. இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். புதுசாக இப்போ வந்து இது பேர் எலன்ட்ரால் என்ன புதுசு அப்படின்னு கேட்டால் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அங்கே அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிக்கலாம். அப்புறம் இது யாருக்கும் பச்சை கலரில் இருக்காங்க அப்படின்னு சூரிய ஆகணும் அப்படின்னு. ஆமாம், இவன் அட்டாக் பண்ணுவோம் நைட். ஆனால் இது நிறைய பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் வேண்டி இருக்கா. அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான். யார் அப்புறம் இன்னொருத்தன் அப்படின்னு கேட்டால் அவன் இல்லை, இன்னொருத்தனை பார்த்துட்டு இவன் தான். இவன் பேபி ஸ்பைடர். மண்டையில் ஒரு ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே அடிபட்டு வந்துருக்காங்க. ஓகே, இதை பாருங்கள், இது பேர் இவன் அட்டாக் பண்ணுவான், நல்லா மேலே ஏறும் ஸ்பைடர் மாதிரி. இப்போ அடுத்து நான் இன்னொருத்தனை காட்டுறேன். Rest. Work. ஓகே, நான் நிறையா கட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும், நிறைய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு எனக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு யாரும் இல்லை, ஒருத்தனை காணும். நான் அடிக்கடி இருப்போம் அந்த இடத்துல. கீழே இவன் போயிட்டுருந்தா இந்த வராம்பார். இவன் பேர் ஸ்கெலிட்டன். அப்புறம் ஸ்கெலிட்டன் இதுதான் ஸ்கெலிட்டன். நம்மளால் எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கானா. இது வந்து அம்பால் அட்டாக் பண்ணுவோம். இது என்ன டிஎன்டி, இது என்ன டிஎன்டினா புரியல அப்படின்னு கேட்டால் இதான் டிஎன்டினா அடிக்குது பாருங்க. அந்த ஃபனாக இருக்காங்க இவன் இப்போ என்ன காலத்தில் அவன் சேர்த்துக்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். சரி இன்னும் ஓவர் வேர்ல்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இப்போ வருங்க, நான் உங்களுக்கு இதை நேராக உள்ளே போய் காட்டுறேன்.